என் பெயர் காவேரி, வயது 27. நான் சென்னையில் ஒரு நல்ல தனியார் பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் அறிவியல் பாடங்கள் கற்பிக்கும் டீச்சர். என் வாழ்க்கை மிகவும் அமைதியானதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் நிறைய வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்பு என் கணவர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். கல்யாணமாகி 1 வருடம் கூட முடியவில்லை. அந்த இழப்பு என்னை முற்றிலுமாக உடைத்துப் போட்டது. ஊரில் உறவினர்கள், அக்கம் பக்கத்தார் என்று எல்லோரும் பேசினார்கள். இன்னும் 1 வருடம் கூட ஆகல, விதவையாகிவிட்டாள் என்று. அந்த வார்த்தைகள் என் மனதை இன்னும் ஆழமாக காயப்படுத்தின. என் மாமியார் என்னை மிகவும் புரிந்து கொண்டவர். காவேரி, இங்கே இருந்தால் உன் வாழ்க்கை முடிந்துவிடும். சென்னை போய் படி, வேலை செய் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். நான் டீச்சர் ட்ரெய்னிங் முடித்து சென்னையில் வேலைக்கு சேர்ந்தேன். லேடீஸ் ஹாஸ்டலில் தங்கினேன். யாருக்கும் நான் விதவை என்று தெரியாது. என் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் என்று ஒரு சிறு பொய் சொல்லி வாழ்ந்தேன். பள்ளியில் மாணவர்களுடன் நேரம் செலவழிப்பது, பாடங்கள் தயார் செய்வது, திருத்துவது என்று நாட்கள் ஓடின. ஆனால் இரவு நேரங்களில் தனிமை என்னை விழுங்கியது. சில நாட்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு தூங்க முடியாமல் அழுதேன். உடல் மட்டுமல்ல, மனமும் தொடுதலை ஏங்கியது. அந்த நேரத்தில்தான் சந்துரு என் வாழ்க்கையில் நுழைந்தான். நான் தினமும் பள்ளிக்கு செல்ல 7:30 பேருந்தை பிடிப்பேன். ஒரு நாள் அந்த பேருந்தில் அவன் எனக்கு அருகில் நின்றான். உயரமாக, அழகான புன்னகையுடன், மென்மையான குரலுடன் இருந்தான். டீச்சர்தானே என்று முதல் நாள் கேட்டான். அப்படியே சிறு சிறு பேச்சு தொடங்கியது. பிறகு அது தினசரி பழக்கமானது. காலை எப்படி இருக்கு டீச்சர்? இன்று பள்ளியில் என்ன பாடம்? மழை வரப்போகுது, குடை எடுத்து வருங்கள். இப்படி சின்ன சின்ன செய்திகள், குட் மார்னிங் மெசேஜ்கள். மெதுவாக அவனுடைய பேச்சு எனக்கு ஒரு ஆறுதலாக மாறியது. ஒரு நாள் பலத்த மழை. பேருந்தில் கூட்டம் அதிகம். சந்துரு எனக்கு பின்னால் நின்றான். பேருந்த ஆடும்போது அவன் உடல் என்னுடன் மெதுவாக உரசியது. அந்த நெருக்கத்தில் என் இதயம் வேகமாக அடித்தது. நான் வெட்கத்துடன் கீழே பார்த்தேன். அவன் எதுவும் சொல்லதில்லை. ஆனால் அவன் புன்னகை எனக்கு புரிந்தது. அதன் பிறகு அவன் தைரியமாக, ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து சமையல் செய்து தர முடியுமா டீச்சர்? என் அம்மா அப்பா திருப்பதி போயிருக்காங்க என்று கேட்டான். நான் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சரி என்றேன். அந்த வெள்ளிக்கிழமை மாலை நான் அவன் வீட்டுக்கு சென்றேன். மழை இன்னும் தூறிக் கொண்டிருந்தது. வீட்டில் மென்மையான இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் சமையல் செய்ய ஆரம்பித்தேன். அவன் எனக்கு உதவினான். சிரித்தபடி பேசினோம். சாப்பிட்ட பிறகு டிவியில் ஒரு ரொமான்டிக் படம் ஓடியது. அந்த படத்தில் வரும் காட்சியை பார்த்தபடி அவன் மெதுவாக என் கையை பிடித்தான். என் கை வெதுவெதுப்பாக இருந்தது. நான் அவன் பக்கம் திரும்பினேன். அவன் கண்களில் அன்பும் ஆசையும் தெரிந்தது. காவேரி, உங்களை ரொம்ப பிடிக்கும் என்றான் மெல்லிய குரலில். நான் எதுவும் பேசவில்லை. கண்கள் கலங்கின. அவன் மெதுவாக என்னை நெருங்கி என் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தான். பிறகு கண்களில், கன்னங்களில், இதழ்களில். அந்த முத்தங்கள் மிகவும் மென்மையாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருந்தன. நான் அவன் மார்பில் சாய்ந்தேன். அவன் என்னை இறுக்கமாக அணைத்தான். அவன் என்னை மெதுவாக படுக்கையறைக்கு அழைத்துச் சென்றான். என் சேலையை ஒவ்வொரு அடுக்காக களைந்தான். என் உடல் முழுவதும் மென்மையான முத்தங்களால் நிரப்பினான். அவன் கைகள் என் மார்பை தொட்டபோது நான் முணங்கினேன். அவன் என்னை முழுவதுமாக அணைத்துக்கொண்டு என்னுடன் ஒன்றாகினான். அந்த நேரத்தில் நான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். அவன் என்னை வேதனைப்படுத்தவில்லை. மிகுந்த அன்புடனும் பொறுமையுடனும் காதலுடனும் தொட்டான். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு மெதுவாக, பின்னர் சிறிது வேகமாக நெருங்கினோம். என் உதடுகளிலிருந்து முனங்கல்கள் வெளியாகின. சந்துரு என்று அழைத்தேன். அன்று இரவு முழுவதும் அவன் என்னுடன் இருந்தான். பேசினான், கேட்டான், என் கடந்த காலத்தை புரிந்து கொண்டான். நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, நான் இருக்கேன் என்றான். அதன் பிறகு அடுத்த 2 நாட்களும் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அவன் என் தனிமையை நிரப்பினான். என் உடலையும் மனதையும் மீண்டும் உயிர்ப்பித்தினான். இப்போது என் வாழ்க்கை மீண்டும் அழகாக இருக்கிறது. காதல் என்றால் என்னவென்று சந்துரு எனக்கு கற்றுக் கொடுத்தான்.